ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே. சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். பருப்பு, அதாவது ஒரு டம்ளர், சின்ன டம்ளரே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2.5 டம்ளர் தண்ணி விட்டு போகிறோம். அதனால் வந்து நல்லா குழஞ்சியே வரும். ஒரு டம்ளர் ரைஸு, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து இது கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக வெந்து வரும். இதை வந்து குக்கரில் வந்து 4-5 விசில் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னைக்கு சுண்டலும் பண்ணியிருக்கேன். இது நைட்டே ஊற வச்சிருந்தோம். அதனால் இது வந்து சாமிக்கு நைவேத்தியமும் பண்ணலாம், நமக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லையா. அதனால் வந்து கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன். இதையும் குக்கரில் வச்சுட்டு அப்புறம் இது 5 விசில் ஆனவுடனே ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு, இதில் நான் உப்பு பெருங்காயம் போட்டே குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளை எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு இது வந்து தாளிச்சிட்டேன். சரிங்களா. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க, சூப்பராக டைஜஷன் ஆகிடும். அப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த கொண்டைக்கடலை போட்டுட்டு தேங்காய், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க, காரம் இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. உப்பு ஆல்ரெடி போட்டதுனால போட வேண்டாம், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா சோக் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் உப்பு போடலாம், நல்லா வேகும். நீங்கள் சரியாக சோக் பண்ணாமல் உப்பு போட்டிங்கன்னா வேகாது, சில பேருக்கு தெரியாது. அதனால் இதை சொல்கிறேன், இந்த டிப்ஸ், ஓகேவா. அப்புறம் இது வந்து 1/2 hour ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்லா வேகும். சரிங்களா. நான் வந்து இந்த ஒரு சீடு இருக்கும், இது மாதிரி இருக்கும் பாருங்களா, இது பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இது போட்டிருக்கேன், இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு குக்கரில் வச்சுட்டு வெளியில் எடுத்துட்டு அப்புறம் ஜாக்ரி இருக்கு இல்லையா, வெல்லம் வந்து தூள் பண்ணி, பாகு வெல்லம் போடுங்க, அப்போ கலராக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாகு வெல்லம் வச்சு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டிங்கன்னா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரியா. பாகு வெல்லம் தான் டீப்பாக இருக்கும். ஆர்டினரி வெல்லமாக இருந்தாக்க 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி, சரிங்களா, ஊற்றிட்டு நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக டைலூட் ஆகணும். அதில் இந்த வேக வச்சதை போட்டுட்டு அப்புறம் நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வந்து தாளிச்சீரை போட்டுட்டு ஏலக்காய் தூள் போடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.